அனைவருக்கும் வணக்கம். உதயநிதி துணை முதல்வராக ஆகுறாருன்னு ஸ்டாலின் அறிவிக்க போகிறாருன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. உதயநிதி முதல்வராக போகிறார். இப்போது துணை முதல்வர், இன்னும் ஒரு சிறிய காலத்தில் முதல்வராக போகிறார். அதுக்கப்புறம் உதயநிதியினுடைய பேரன் முதல்வராக போகிறார். அதுக்கப்புறம் உதயநிதியினுடைய பேரனுக்கு பேரன் முதல்வராக போகிறார். அதுக்கப்புறம் உதயநிதியினுடைய பேரனுக்கு பேரன் முதல்வராக போகிறார். இதை திராவிடர்கள் அவர்கள்தான் முதல்வர் ஆகிக்கொண்டே போவாங்க. ஆனால் திராவிடருக்காக உழைக்கக்கூடிய தமிழர்கள் விளக்கு பிடிப்பாங்க, எட்டப்ப வேலை பார்ப்பாங்க, கருங்காலி வேலை பார்ப்பாங்க. எப்படியாவது மீண்டும் மீண்டும் திராவிடன் ஜெயிக்க மாட்டானான்னு இரவு பகலாக பாடுபடுவாங்க. 100க்கு 200க்கும். யார்? திராவிடருக்கு யார் அடிமை? தமிழன் அடிமை. சில தமிழர்கள். அந்த சில தமிழர்னால தான் திராவிடன் இங்கே தாக்கு பிடிச்சி இந்த மண்ணில் வென்றெடுத்துட்டு வரான். இல்லைன்னா வர முடியாது. இதுதான் உண்மை. அவன் கரெக்டாக வாரிசை பெத்தெடுத்துட்டு வந்துட்டுருக்கிறான். நாம் அவனுக்கு விளக்கு பிடிக்கிற வேலை, எட்டப்பம் வேலை பார்க்குறது, 100க்கு 200க்கும் கோட்டருக்கு அடிபணிஞ்சு அவனுங்கிட்ட நம்ம வேலை பார்க்கறது, இந்த வேலை தான் நாம் செஞ்சிட்ருக்குறோம். அப்போது திராவிடனுக்கு அறிவு மேலே அறிவு. அப்போ தமிழனுக்கு அறிவே கிடையாது. அறிவு கெட்டவன் தான் சொல்ல முடியும். இதுதான் உண்மை. தமிழர்களை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழ் மொழியை வைத்து, தமிழ் நாட்டை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் திராவிடர்கள். இது மன்னராட்சியா? இங்கு சொல்லும் பார்க்கலாம். மன்னராட்சியே நடக்குது. ஏண்டா என்ன நடக்குது இங்கே? சரியான மழை வளம் இல்லை. மலைகள் எல்லாம் கொடையிறான். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. பாலியல் வன்கொடுமை. விவசாய நிலத்தை எடுக்கிறான். கார்ப்பரேட் நிறுவனத்தை வச்சுட்டு தட்டி கேட்டால் போலீஸை ஏவி விடுறான். இங்கே தட்டி கேட்டாவே இங்கே சிறைச்சாலை சென்று அடைச்சிடுறாங்க. கேள்விங்கிறதே கேட்கக்கூடாது. இது ஜனநாயக நாடு இல்லை. இது சர்வாதிகார நாடு. இது சர்வாதிகார ஆட்சின்னு தான் சொல்ல முடியும். அதனால் ஈழத்தில் செஞ்ச கொடுங்கோல் பாவத்தை கருணாநிதி அவர்கள், ஈழத்தில் 1.5 லட்சம் தமிழர்கள் இறந்தாங்க. அதில் 1 லட்சம் விதவைகள் இன்று ஈழத்தில் வாழ்ந்து கொண்டு இருக்கிறாங்க. அது யாரால்? கருணாநிதி குடும்பத்தினால, காங்கிரஸ்னால். அதே மாதிரி தமிழ்நாட்டில் மதுன்னு வச்சு இங்கே விதவை ஆக்கிட்டு இருக்கிறத ஒரே திராவிடம் கருணாநிதி அரசு தான் சொல்ல முடியும். இது தெரியாது இங்கே இருக்கிற தமிழர்களுக்கு. இங்கு மலைவளம் களவாடி போகுது. இங்கு மணல் கடத்துகிறான், இங்கு மலையை கடத்துகிறான். இங்கு விவசாய நிலத்துக்கு பாதுகாப்பு இல்லை. இங்கு தினந்தோறும் கூலிப்படைகளால் கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, பெண்களுக்கு பாலியல் வன்கொடுமை, நிறையா சொல்லிக்கிட்டே போகலாம். இங்கே இவ்வளோ விலைவாசி உயர்வு, இவ்வளோ பிரச்சனை இருக்குது. மீண்டும் 200 ரூபா கொடுத்தா தமிழனை விலைக்கு வாங்கலாம். மானங்கட்ட தமிழன், ஈனங்கட்ட தமிழன் இருக்கிற வரைக்கும் திராவிட இந்த நாட்டில் ஆட்சி செஞ்சுட்டு தான் இருப்பான். அதை ஒன்றும் செய்ய முடியாது. சில தமிழன் செய்கிறனால சில நல்ல தமிழன் பாதிப்பு ஏற்படுறான். அதுதான் உண்மை. என் இன மக்கள் இலங்கையில் 1.5 லட்சம் பேரை கொன்று குவிக்கும்போது எவனுமே வாய் திறக்கலை. பாவம் அகதிகளாக இன்றைக்கு ஈழ தமிழர்கள் ஒவ்வொரு நாட்டிலையும் கொத்தாக விரிசலாக இன்றைக்கி போய் ஏதோ
பஞ்சம் பொழைக்கலான்னு போய் ஒவ்வொரு நாட்டிலையும் உலகெங்கும் வாழும் அத்தனை நாட்டிலையும் ஈழத்தமிழர்கள் வாழ்ந்துட்டுருக்கிறாங்க. வாழ இடமில்லை. இடமில்லாத அரசாக உருவாக்கப்பட்டதான் இந்த இலங்கை அரசு. இந்த ராஜபக்சோ, இந்த கொடுங்கோல்வாதி, இவர்கள் மாதிரி ஆட்கள் இருக்கனால தான் இங்கு இலங்கையில் தமிழர்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பிரபாகரன் என்ற ஒரு நல்ல தலைவன் பிறந்தான். அந்த தலைவனை சூழ்ச்சியாலே கொண்டுட்டாங்க. எப்பேற்பட்ட தலைவனாக இருந்தாலும் சரி, நம்ம இனத்தில் தான் நமக்கு எதிரியாக இருப்பான். காட்டி கொடுக்குறவனாக இருப்பான், கூட்டி கொடுக்குறவனாக இருப்பான், எட்டப்ப வேலை பார்க்கக்கூடியவனாக இருப்பான். அதனால் எந்த தலைவனாக இருந்தாலும், தமிழ் தேசியத்துக்கு பாடுபடக்கூடிய தலைவனாக இருந்தாலும் சரி, நாம் உஷாராக தான் இந்த களத்தில் இறங்க வேண்டும். சில சகனிகளாக பூரா முதுகு குத்திடுவாங்க. அதனால தான் தமிழ்நாட்டை தமிழன் ஏன் ஆள முடியல? சில தமிழன், பெரும்பான்மையான தமிழர்கள் திராவிடர்களுக்கு விளக்கு பிடிக்கிறான், எட்டப்பம் வேலை பார்க்குறான், கருங்காலி வேலை பார்க்குறான். இதனால தான் தமிழ்நாட்டை ஆள முடியல. தோல் திருமாவளவன் சொல்லுங்கள், திராவிடர்கிட்ட போய் அடிமையாக வாழ்ந்துட்டுருக்கார் 30 வருஷமாக. கூட்டணி கூட்டணி கூட்டணி. என்ன கொள்கை இருக்குது, என்ன கோட்பாடு இருக்குது தோல் திருமாவளவன் அண்ணனுக்கு? ஒன்றுமே இல்லை. ஈழத்தை பற்றி கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? ஈழத்துக்கு அழித்த குடும்பத்தோடவே நீ கூட்டு போட்டிருக்கிறியே. நீ என்ன மது ஒழிக்க போகிற? நீ என்ன திராவிடத்தை பற்றி, திராவிட கொள்கை கோட்பாடு தானே உங்கள்கிட்ட இருக்கும். அதே மாதிரி இது மாதிரி தோல் திருமாவளவனுடைய ஹிஸ்ட்ரி. அது மட்டும் இல்லாமல் நம்ம அன்புமணி ஐயா மது ஒழிக்கிறதுக்கு ரொம்ப பாடுபட்டார், இல்லைன்னு சொல்ல முடியாது. இருந்தாலும் இவர்கள் எல்லாம் திராவிடர்களுக்கும் ஆரியர்களுக்கும் கூட்டணியாக போகிறாங்க. அன்புமணி ஐயா, தோல் திருமாவளவன், இது மாதிரி நிறையா கட்சி இருக்குது, சொல்லிக்கிட்டே போகலாம். வைகோ, இவர்களெல்லாம் தமிழர்கள்னு சொல்லிகிட்ருக்குறோம். கொள்கை கோட்பாடு இருக்குதுன்னு பேசுகிறாங்க, பேசி பிரயோஜனம் இல்லை. நீங்கள் திராவிடம் போய் கூட்டணி, அப்புறம் இங்கே வந்து என்ன யோக்கிய மாதிரி பேசிகிட்டு இருக்கிறீங்க? உங்கள் யோக்கியத்தில் இனிமேல் நாங்கள் கேட்க தமிழகத்தில் எங்களுக்கு நாங்கள் விழித்து கொண்டோம். பசும்போல் போர்த்திய புலி வேணும்னா திராவிடர்கிட்ட கூட்டணி வைப்பாங்க, ஆரியர்கிட்ட கூட்டணி வைப்பாங்க. அப்புறம் என்ன? தமிழம் போய் தமிழ்நாட்டில் தமிழை ஆளவில்லையே. அதுக்குண்டான வேலைகள் திருமாவளவனும் ராமதாஸ் ஐயாவும் வைகோவும் இது மாதிரி துண்டு கட்சிகளாக இருக்கிற கட்சியெல்லாம் ஒன்று எடுத்து இணைஞ்சு தமிழ்நாட்டை ஆள வேண்டும் என்று கொள்கை கோட்பாடு இல்லையே. இங்கு தமிழர் நிலத்தில் திராவிடன் நம்மளை ஆட்சி செய்து கொண்டு இருக்கிறார். தமிழர்கள் நாம் கை கட்டி வாய்ப்பொத்தி வேடிக்கை பார்த்து கொண்டு திராவிடனுக்கு எட்டப்ப வேலை, கருங்காலி வேலை, காட்டி கொடுக்குற வேலை பார்க்குறோம். ஈழத்தில் எப்படி சிங்களருக்கு அடிமைகளாக சில தமிழர்கள் இறந்தார்களோ அதுபோல தான் இங்கேயும் அதே மாதிரி தான் நடக்குது. அதனால் தமிழர் பற்றி, தமிழ்நாட்டை பற்றி, தமிழ் மக்களை பற்றி, தமிழ் மொழியை பற்றி இந்த திராவிட அரசிற்கு கவலை இல்லை. தமிழ் வளத்தை பற்றியும் திராவிட அரசு கவலை இல்லை. இவர்களுக்கு எப்படியாவது பணத்தை சம்பாதிக்க வேண்டும், உலக நாடுகளில் பொருளாதாரத்தை போட வேண்டும். இதுதான் குறிக்கோள். எவனாச்சு திராவிட ஏழையாக இருக்கிறான்னு சொல்லுவோம் பார்க்கலாம். எங்கேருந்தோ ஆந்திராவிலேருந்து திருட்டு ரயில் ஏறி வந்தவர்களுக்கு இன்றைக்கி பல்லாயிரம் கோடி சொத்து. ஏழையாக இருக்காங்க சொல்லு பார்க்கலாம். ஓட்டு போட்டவங்க நாங்கள் தான் பிச்சைக்காரனாக வாழ்ந்துட்டுருக்குறோம். என் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பில்லை. இங்கே மதுக்கும் கஞ்சாவுக்கும் போதையாக வாழ்ந்து கொண்டு இருக்கிறான். எப்பேற்பட்ட தேசமாக இங்கு உருவாக்கி விட்டது. இல்லை என்றால் கூத்தாடிகள் மோகம் அதிகம் இளைஞர்களுக்கு, இல்லை என்றால் மது மோகம் இளைஞர்களுக்கு, இல்லை என்றால் கஞ்சா மோகம். இளைஞர்கள் ஒவ்வொருவரும் சுதாரித்து கொண்டு தான் வாழ வேண்டும். இங்கே எதுவுமே சரியில்லை. 50 வருஷமாக ஒரு மயிரும் சரியில்லை. இங்கே ஆட்சி சரியில்லை. இருந்தாலும் இவர்களையே வாக்களிச்சிட்டு இருக்கிறீங்க. எனக்கு போர் அடிச்சு, ஆனால் என் தாய் தந்தைகளுக்கு போர் அடிக்கலை. ஏன்? இன்ன வரைக்கும் திராவிடர்களை நம்பி ஓட்டு வாக்களிச்சிட்ருக்காங்க. அவங்க தான் நான் இந்த நாட்டை ஆட்சி செஞ்சிட்ருக்காங்க. எப்போ மாறுமோ இந்த தமிழகம்? திருடர்களை தப்பாக ஆட்சி செய்கிறவர்களையே மீண்டும் மீண்டும் ஆட்சியில் உட்கார வைக்கிறாங்க. சே கேடுகட்ட தேசமடா இது.
யாரை மெயினாக குறை சொல்கிறது? ஒன்றும் புரியல. யாரை மெயினாக குறை சொல்கிறதுனா, திருமாவளவன் ஐயா, ராமதாஸ் ஐயா, வைகோ ஐயா, இவர்கள்லாம் தமிழர்கள், தமிழ்நாட்டில் வாழ்கிறவர்கள் தமிழர்கள். இவர்கள் ஏன் திராவிடர்களுக்கும் ஆரியரிடத்திலும் சென்று கூட்டணி வைக்கிறாங்க? எதற்காக வைக்கிறாங்க? இதுதான் கேள்வி. ஏன் தமிழன் தமிழ்நாட்டை ஆள முடியவில்லை? இதுதான் கேள்வி என்னது. துணை முதல்வரும் ஆக்குவார், முதல்வரும் ஆகுவார். தமிழர்கள் கை கட்டி வாய் பொத்தி வேடிக்கை பார்த்து கொண்டு எட்டப்ப வேலை, கருங்காலி வேலை, காட்டி கொடுக்குற வேலை, கூட்டி கொடுக்குற வேலை திராவிடனுக்கு பாருங்கடா, பாருங்கடா. வெள்ளட்டும் தமிழ் தேசியம்.